ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம் மையப்படுவதாக இந்த நாளில் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த காலவெளியில் ஏச போகிற வார்த்தை சொல்லி அதில் இருக்கிற சத்தியங்களை நம்ம கற்றுக் கொடுக்க விரும்புகிறாங்க. என்னோடு கூட சேர்ந்து 58ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திற்கு நேரம் உங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு தெளிவான வசனம் எழுதப்பட்டிருக்குது. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடுக்காதபடி தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள் அப்படின்னு சங்கீதக்காரனாகிய தாவீதின் மூலமாக ஆண்டவர் ஒரு வார்த்தைங்க ரொம்ப அழகாக சொல்கிறார். இதை எழுதுறதே கொஞ்சம் வித்தியாசமாக ஆண்டர் எழுதியிருக்கிறார் பாருங்களேன். பாம்பாட்டிகள் வினோதமாக ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடுக்காதபடி தங்கள் செவிகளை அடக்குகிற செவிட்டு விரியனை போல இருக்காதீங்க அப்படின்னு எழுதுறார். என்னடா அது காலையிலே இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறீங்களே அப்படின்னா நான் சொல்ல பைபிள் போட்டிருக்கேன். செவிட்டு விரியனை போல இருக்க வேணாம் அப்படின்னு. இது எதற்கு ஒப்பிட ஆண்டர் பேசுகிறாருன்னா, சிலருக்கு ஆண்டர் எவ்வளோ சொன்னாலும் பெரியவங்க சொல்லுவாங்களே, எவ்வளோ சொன்னாலும் உங்கள் காதுக்கு ஏறவே ஏறாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொன்னாலும் நம்மளை சிரிச்சித்தாலும் காதில் அப்படியே அடைச்சி வச்சுருக்கிறது போல் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இருக்கிற வாழ்க்கை நமக்கு இருக்குன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடும்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படி ஒரு நாளும் ஸ்டபன் ஹார்ட்டாக இருக்காதீங்க. ஒரு மனுஷனை கர்த்தர் சிச்சிக்கிறாருன்னா, ஊழியனை கொண்டு சிச்சிக்கிறாருன்னா, தேவ பிள்ளையை கொண்டு சிச்சிக்கிறாருன்னா அது அந்த மகன் மேலே வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாக தவிர அவனை ஒரேடியாக காலி பண்ணணும்லாம் ஆண்டருக்கு விருப்பமே இல்லை. தகப்பன் சிச்சியாத பிள்ளை உண்டோ? கர்த்தர் அவர்களை சிச்சிக்கிறாரோ, அவர்களை நேசிக்கிறாரோ. அவர் சொல்லும் போது சில காரியம் கொஞ்சம் அஃபெண்ட் பண்ணுச்சுன்னா, கொஞ்சம் இருதயத்தில் கொஞ்சம் குத்துறாமல் இருந்துச்சுன்னா ஒப்பு கொடுங்க ஆண்டர்கிட்ட. ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அதை முறுமுறுக்காதீங்க, கடினப்படுத்தாதீங்க இருதயத்தை. அது ரொம்ப வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்காது, ஆஸ்பதமாக இருக்காது. ஆண்டவர் சொல்கிறாரு, செவிட்டு விரியன்கள் போல காதுகளை அடைக்கிறக்கிற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உனக்கு வேணாம். ஆண்டவர் நல்லதையாக சொல்லும் போது கேட்டுக்கோ. இந்த காலவெளியில் ஆண்டவர் உங்ககிட்ட உங்களை ரொம்ப நேசிக்கிறனால தான் சில நேரத்தில் ஆண்டவர் உங்களை சிரிச்சிப்பார். ஊழியர்கள் மூலமாக, தேவ பிள்ளைகள் மூலமாக கொஞ்சம் சிரிச்சிக்கும் போது, உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க மூலமாக சிரிச்சிக்கும் போது அதை எடுத்துக்கங்க. அது என் வாழ்க்கை, என் ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் பேசுகிறத எடுத்துட்டிங்கன்னா உங்களை போல் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியை யாருமே இருக்க முடியாது. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்க போகிறீங்க. ஆண்டவரே, நீங்கள் பேசுகிறது எல்லாமே ஏன் நல்லதுக்கு தான்ப்பா, ஏன் வாழ்க்கைக்காக தான் என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை உங்கள் விருப்பம் போல் மாற்றுவீங்களா ஆண்டவரே? என்னை ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.